பற்றி T.R. கோயல் தமது RSS நூலில் எப்படி எழுதுகிறார் தெரியுமா? அப்பொழுது RSS-காரர்களுக்கு நிதி வருவது பற்றி மேல்மட்டங்களிலே பலத்த சந்தேகம் இருந்தது. காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலேயே சுதந்திர போராட்டம் நடப்பதை எதிர்த்தவர்களில் பலர் லட்சாதிபதிகள். அவர்கள் எல்லாம் RSS-க்கு உதவினார்கள் என்ற குற்றச்சாட்டை ஒதுக்கிவிட முடியாது என்று பக்கம் 73 கோயல் எழுதுகிறார். 1934 ஆண்டில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருக்கும் பார்ப்பன வகுப்பு வெறியர்களை எதிர்த்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு பலமான சோசியலிச அணி உருவாகியது. அந்த நேரத்திலேதான் மராட்டிய மாநிலத்தையும் தாண்டி பல்வேறு மாநிலங்களிலும் RSS-ஐ பரப்பும் நோக்கத்தில் ஹெட்கேவர் தீவிரமாக இறங்குகிறார். அப்போதுதான் RSS-காரர்களும் இந்து மகாசபைக்காரர்களும் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டிலே காலூண்ட முயற்சிகள் செய்யலாமா என்று பதம் பார்த்தார்கள். அப்பொழுது தமிழகத்தின் சூழ்நிலை என்ன? இங்கே ஈவேரா பெரியார் அவர்களின் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் மக்களின் பேராதரவோடு செழித்து வளர்ந்து கொண்டிருந்தது. சர் A.T. பன்னீர்செல்வம் அவர்கள் மறைந்த நேரம். வீர சிலக்கார் என்ற இந்து மகாசபை பார்ப்பனர் சேலத்துக்கு வருகிறார். சேலத்திலே இந்து மகாசபை மாநாடு ஒன்று நடத்தப்படுகிறது. நடந்த தேதி 23/3/1940 ஆண்டு. தமிழகத்திலே இந்த கூட்டம் நடத்திய முதல் கால்கோள் விழா அதுதான். அந்த பார்ப்பனர்கள் மாநாட்டுக்கு அன்றைக்கு இருந்த ஆதரவு என்ன? 26/3/1940 ஆண்டு விடுதலை ஏட்டில் இந்த மாநாடு பற்றி ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார்கள். சேலம் இந்து மத மாநாட்டுக்கு ஆட்கள் சேர்த்த வித்தை. 2 நாட்களுக்கு முன் இங்கு நடைபெற்ற மேற்படி மாநாட்டுக்கு விசிட்டர்கள் வராமையால் 4 அணாவாக இருந்த பிரவேச கட்டணத்தை மறுநாள் 2 அணாவாக மாற்றி அதை தண்டோரா மூலம் தெரிவித்து மேற்படி மாநாட்டுக்கு ஆட்கள் வரவில்லை. இதுதான் அன்றைக்கு தமிழகம் இந்த கூட்டத்துக்கு தந்த வரவேற்பு. ஏப்ரல் 26 சென்னையில் சிவாஜி விழாவில் கலந்து கொண்டு வீர சவர்க்கார் பேசுகிறார். சிதைந்த சித்திரம் என்பது அந்த தலையங்கத்தின் தலைப்பு. RSS-காரர்கள் சிவாஜியை அவர்கள் மானசீக தலைவராக ஏற்றுக்கொண்டு சிவாஜியின் வரலாற்றையே திரும்ப திரும்ப எடுத்துச் சொல்லி சிவாஜி போதையில் அமுக்கி வைத்திருப்பதன் பின்னணி என்ன தெரியுமா? இந்த கேள்விக்கு அன்றைய விடுதலை தலையங்கம் சரித்திரங்களை காட்டி ஆதாரத்தோடு எழுதியிருப்பதை கேளுங்கள். RSS-காரர்கள் பயன்படுத்திய கொடி சிவாஜி பயன்படுத்திய கொடி. அவர்கள் முகாம்களிலே எடுத்துச் செல்லப்படும் கதை சிவாஜி, சத்ரபதி சிவாஜியின் கதை. மராட்டிய மன்னன் சிவாஜியை இவர்கள் தங்களின் எண்ண பிரதிபலிப்பாக ஏற்றுக்கொண்டது ஏன்? இந்து மத போதையிலே சிக்கி சீரழிந்த அவனது சோக வரலாறு இந்த கூட்டத்துக்கு மகிழ்ச்சி செய்தி. முஸ்லிம்களோடு படையெடுத்து மோதி இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவியவன் சிவாஜி. அவன் நிறுவிய இந்து சாம்ராஜ்யத்திலே அவனுக்கே உரிமை இல்லை. காரணம், அவன் ஒரு பார்ப்பனாக பிறக்கவில்லை. இந்த இந்து ராஜ்யம் என்பதன் இலக்கணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் எடுத்துக்காட்டும் உதாரண புருஷர் தான் சிவாஜி. அறிஞர் அண்ணா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யத்தை நாடகமாக தமிழகத்து மக்கள் மன்றங்களிலே அரங்கேற்றி காட்டினார். அதே இந்து சாம்ராஜ்யத்தை கொண்டு வர துடிப்பதுதான் இந்த RSS பார்ப்பன கூட்டம். அந்த சிவாஜியின் சீரழிந்த சித்திரத்தை இதோ அன்றைய விடுதலை 30/3/1940 ஆண்டு தலையங்கத்தின் மூலமாகவே உங்களுக்கு விளக்குகிறேன். சிவாஜி ஆரியரிடம் சிக்கி சிதைந்த செய்தியை நாம் தருகிறோம். யாரோ வெள்ளையரோ நம்மவரோ எழுதிய சரித்திரத்திலிருந்து அல்ல. சரித்திரத்தில் ஆராய்ச்சி, அதிலும் முகலாய சரித்திரத்தில் மிக்கவரும் ஈடு இணையற்றவரும் என போற்றப்பட்டவரும் கல்கத்தா பல்கலைக்கழக வைஸ் சான்சலருமான பேராசிரியர் ஜகுநாத் சர்க்கார் தீட்டிய புத்தகத்தில் உள்ளவைகள். திகைத்து சந்தேகப்படும் தேசிய தோழர்கள் படித்து பார்த்துவிட்டு பிறகு முடிவுக்கு வரலாம். சிவாஜி வீரர்தான், போர் பல கண்டவர்தான், எதிரியின் மண்டைகள் சிதற மலைகள் அதிர போரிட்டவர்தான். ஆயினும் என்ன, அவர் பூசுரர் அல்ல, சூத்திரர். எனவே அவருக்கு ஆரியர் மதிப்பு தர மறுத்தனர். இந்து மத கோட்பாட்டின்படி சத்திரியரே மன்னராக வர முடியும். சூத்திர சிவாஜி சத்திரியனாக்கப்பட்டால் தான் இந்தியாவில் உள்ள பார்ப்பனர்கள் முடிசூட்டு விழாவுக்கு விஜயம் செய்து ஆசி கூறுவர். சிவாஜியின் பாட்டனார் சாதாரண உழவர் என்று ஜெகநாத் சர்க்கார் கூறுகின்றார். எதிரியை வென்றால் போதாது, ஆரியரின் தயவையும் பெற்றால்தான் முடிசூட்டிக் கொள்ள முடியும் என்பதை சத்ரபதி சிவாஜி உணர்ந்தார். எனவே அவர் ஒரு ஏற்பாடு செய்தார். என்ன ஏற்பாடு தெரியுமா? ஜெகநாத் கூறுகிறார்,
அக்காலத்தில் ஒரு ஆரிய பண்டிதர் இருந்தார். சமஸ்கிருத பாண்டியத்துவம் சம்பூர்ணமாக பெற்றவர். 4 வேதம் 6 சாஸ்திரம் கற்றவர். தர்க்கம் தெரிந்தவர். வியாசரோ என வியந்து பலரும் கூறும் விற்பன்னர். காசி நகர் வாழும் காகப்பட்டர் என்பார். அவரை சிவாஜி அணுகி தம்மை சத்திரியர் என்று கூறி பிறர் அதனை அங்கீகரிக்கும்படி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காகப்பட்டர் கருணையோடு இதற்கு ஒப்பினார். ஸ்ரீ ராமச்சந்திரர் தோன்றிய ஆரிய குலத்துக்கு வழிவந்த சத்திரியர் சிவாஜி என கருணையோடு காகப்பட்டர் கூறினார். ஏன் காகப்பட்டருக்கு சிவாஜி மீது இவ்வளவு கருணை பிறந்தது? சிவாஜி முடிசூட்டிக் கொள்ள அனுமதி கிடைக்கும் விதத்தில் ஏன் அவரை சத்திரியராக்கினார்? இன்று யோசித்து தோழர்கள் கஷ்டப்பட வேண்டாம். காகப்பட்டரின் கருணைக்கு காரணம் சிவாஜி தந்த 7000 நாணயங்களே. அத்துடன் முடியவில்லை ஆரியர் சூழ்ச்சி. பண்டிதர்கள் பலரும் பனை ஓலை சுவடிகளை புரட்டி புரட்டி முடிசூட்டி விழா எங்கனம் நடக்க வேண்டும் என ஆராய்ந்தனர். இந்தியா பூராவிலும் பிராமணர்களுக்கு அழைப்புகள் அனுப்பப்பட்டன. ராஜகிரியில் 11000 பிராமண குடும்பங்கள் வந்து சேர்ந்தன. 4 மாதம் அறுசுவை விருந்து உண்டன. சிவாஜியை பிராமணர்களுக்கு தானம் அளிக்க கட்டளையிட்டனர். 1674 ஆண்டு மே மாதம் சிவாஜி சத்திரியராக பிறக்காத தோஷத்துக்காக பாவ நிவர்த்தி செய்து கொள்ள பூஜை புனஸ்கார போன்ற விழாக்களை நடத்தி பின்னர் 7000 பெற்ற காகப்பட்டர் சிவாஜியின் மார்பில் பூநூல் அணிவித்தார். காயத்ரி கற்றுக்கொள்ள கொடுக்கப்பட்டது. சத்திரியருக்கென மனு விதிக்கப்பட்டிருக்கும் காரியங்கள், மனு சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் நடத்தி வைக்கப்பட்டன. எப்பொழுது தன்னை சத்திரியராக்கி விட்டனரோ அப்பொழுதே தனக்கு சத்திரிய உரிமை வந்துவிட்டதென்றும், எனவே தன்னை பிராமணர்களுடன் சேர்த்து வேத மந்திரங்களை தம் முன்னால் தமக்கு விளக்கம் கூறும்படி கேட்டார். இது கேட்ட பார்ப்பனர் பகைவரைத்தனர். இரும்பு பிறப்பாளர் பிராமணர் தவிர வேறு இல்லை என்றனர். காகப்பட்டனாலும் அவர்களை அழிக்க முடியவில்லை. மகோபதியாகிய ஹரப்பிரசாத் சாஸ்திரி பேராசை பிடித்த பார்ப்பனர் வேத மந்திரங்களை முடிசூட்டு விழாவின் போது சிவாஜியின் செவி தெளிவாக விழாதபடி மெல்லிய குரலில் கூறினார் என்று கூறியுள்ளார். முடிசூட்டு விழா முடிந்தது. ஆனால் ஆரியர் தமது பிடியை விடவில்லை. மறுதினம் தெரிந்தோ தெரியாமலோ அதுவரை மன்னர் செய்த பாவங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என பணித்தனர். பாவம் போக சிவாஜி செய்தது என்ன தெரியுமா? தம்முடைய பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக சத்ரபதி சிவாஜி செய்தது என்ன தெரியுமா? அவரது எடைக்கு எடை தங்கம், எடைக்கு எடை தங்கம், வெள்ளி முதலிய உலோகங்கள், பட்டு, பட்டாடை, உண்டி, நாட்டுச் சாராயம் ஆகியவைகள் வெவ்வேறாக நிறுக்கப்பட்டு அவைகள் பிராமணர்களுக்கு தானம் செய்யப்பட்டன. பாவம் பிறகுதான் போயிற்று. அவர் செய்த பாவங்கள் பிறகுதான் போயிற்று. பாரங்கஸ் என்பவரின் ஆராய்ச்சியின்படி சிவாஜியின் எடை 140 பவுண்ட். இந்த எடைக்கு எடை விலை உயர்ந்த பொருள்கள் தானம் தரப்பட்டன. இதன்றி லட்சம் நாணயம் வாரி கொடுக்கப்பட்டது. ஆசை அடங்கவில்லை ஆரியருக்கு. சிவாஜி தமது போரில் பசு, குழந்தை, பெண், பார்ப்பனர் முதலியோரை கொலை செய்யாது விட்டிருப்பாரா? அந்த பாவம் போக வேண்டுமே, என்ன செய்வது என்று இரு பார்ப்பனர் கேட்க, சிவாஜி அவ்விதம் தம்மால் வரைபட்ட குடும்பத்தினருக்கு பொருள் தருவதாக சொல்ல, அவர்களுக்கு பொருள் தந்தால் பாவம் போகுமா, ஏழு அதற்கு வேறு தட்சணை என்று கேட்டு வாங்கினர். மராட்டிய நாணயத்தில் 1,47,00,000 ஆரியரை சரிபடுத்த அனுமதி பெற ஆட்சி பெற சிவாஜி செலவிட்டார். இதன் பலன் என்ன? பாவம் பாவம் துடைக்கப்பட்டதோ இல்லையோ நாம் அறியோ. ஜகுநாத் சர்க்கார் கூறுகிறார், பொக்கிஷம் துடைக்கப்பட்டு விட்டது. பாவம் துடைக்கப்பட்டதோ என்னவோ, ஆனால் பொக்கிஷம் முழுவதும் துடைக்கப்பட்டு விட்டது. எனவே முடிகூடிய மன்னர் அரசு நடத்த பணம் தேட மீண்டும் படையெடுப்புகளிலேயே காலத்தை கழிக்கலானார். இதன் பலனாகவே சிவாஜியின் ராஜ்யத்தில் சிதைவு ஏற்பட தொடங்கிற்று. ஊராள ஊர் பெற்று உயர் குலத்தார் ஆட்சி பெற உள்ள பொருளை கொட்டி கொடுத்துவிட்டு மீண்டும் உழைப்பிலேயே உழன்று வந்தார் சிவாஜி. மன்னரின் பிடி யாரிடம் இருந்தது? வீரன் வீழ்ச்சி யாரால் வந்தது? பார்ப்பனர் ஆதிக்கம் எவ்வளவு பலமாக இருந்தது? அஞ்சா நெஞ்சத்தை ஆரியர் எப்படி அடக்கினர் என்பதை எண்ணி பாருங்கள். இப்படி விடுதலை தலையங்கம் தீட்டி சிவாஜியின் சீரழிந்த சித்திரத்தை படம் பிடித்து காட்டியது. சிவாஜி மன்னராக இருந்தாலும் தனது பார்ப்பன குருவிடமே ஆட்சியை ஒப்படைத்தான். அதுதான் இந்த கூட்டம் சிவாஜியை போற்றுவதற்கான முக்கிய காரணம். அதற்கு பிறகு மூஞ்சி இந்து மகாசபை பார்ப்பனர் தமிழ்நாட்டுக்கு
தஞ்சையிலே ஒரு கூட்டத்தில் பேசிய போது பொதுமக்கள் அதை எதிர்த்து கலவரம் செய்கிறார்கள். ஈவேரா பெரியார் அவர்களை சந்தித்து பேசுகிறார் இந்த மூஞ்சி. தமிழ்நாட்டிலே இந்த முயற்சிகள் முளையிலேயே கிள்ளி எறியப்படும் என்று உறுதியாக எச்சரிக்கை தருகிறார் ஈவேரா பெரியார். அந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி தீவிரமான போராட்ட களத்தில் இருக்கிறது. நாங்கள் தான் தேச போராட்ட வீரர்கள் என்று மார்கட்டிக் கொள்ளும் இந்த RSS கூட்டமோ தனது அமைப்பை பலப்படுத்தும் முயற்சிகளிலே மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தது. அப்போது RSS அமைப்பிலேயும் இந்த பிரச்சனை கிளம்பாமல் இல்லை. சுதந்திர போராட்டத்தில் ஒதுங்கி இருக்கலாமா என்ற கேள்விகள் எழுந்தன. இந்தியா முழுமைக்கும் அமைப்பை விரிவுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் போட்டாலும் மராட்டியத்தை தவிர வேறு வட மாநிலங்களில் அது செல்வாக்கு பெறுவதில் சில முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டன. RSS அமைப்புக்கு ஆதரவு தந்து வந்த இந்துக்கள் எல்லாம் பின்னர் முகஞ்சுளிக்க ஆரம்பித்தனர். அதற்கு ஒரு காரணம் உண்டு. மற்ற வட மாநிலங்களில் RSS அமைப்பை பலப்படுத்துகிறோம் என்று முன்வந்தவர்கள் எல்லாம் ஆரிய சமாஜம் என்ற அமைப்பை சார்ந்தவர்கள். சிலை வழிபாட்டை அனாதிமா என்று கூறி அவர்கள் விருப்பவர்கள். ஆனால் எஸ்கேவர் பார்ப்பனர் எங்கு போனாலும் தன்னுடன் ஒரு அனுமார் சிலையை எடுத்துக் கொண்டுதான் போவார். இதை ஆரிய சமாஜக்காரர்கள் செலுத்தனர். எனவே RSS மீது அவர்களுக்கு வெறுப்பு வர ஆரம்பித்தது. பிறகு இதை சரிகட்டும் முயற்சிகள் நடந்தன. அதுவரை மராத்திய மொழியில் சொல்லப்பட்டு வந்த அவர்களின் பிரார்த்தனை பாடல் இந்த காலகட்டத்திலேதான் மற்ற வடநாட்டு பார்ப்பனர்களின் ஆதரவை பெற சமஸ்கிருத மொழியில் மாற்றினார்கள். ஆரிய சமாஜக்காரர்களை சரிகட்டுவதற்காக அனுமான் சிலை வழிபாட்டை நிறுத்தியதோடு மதச்சடங்குகளுக்கு மரியாதை தர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தாமல் கைவிட்டார்கள். முதலில் அமைப்பை பல்வேறு மாநிலங்களில் உருவாக்கிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கமாக இருந்தது. நாக்பூரை தாண்டி தமது அமைப்பை ஒரு சில மாநிலங்களில் துவங்கப்பட்டது என்றவுடன் எஸ்கேவரின் கற்பனைகளும் கனவுகளும் அதிகரித்தது. 1940ஆம் ஆண்டு RSS பயிற்சி முகாமிலே பேசிய எஸ்கேவர், இதோ என் கண் முன்னாலே ஒரு இந்து ராஷ்டிரத்தை பார்க்கிறேன் என்று புலாங்கிதம் அடைந்தார். 1940ஆம் ஆண்டு ஜூன் மாதம் எஸ்கேவர் உடல்நிலை மிக மிக மோசமானது. டாக்டர்கள் அவரது நோயை தடுப்பதற்கு கடும் முயற்சிகளை மேற்கொண்டனர். வேறு வழி இல்லாமல் கடைசியாக ஒரு அறுவை சிகிச்சை நடத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த அறுவை சிகிச்சையால் தாம் உயிர் பிழைக்கப் போவதில்லை என்று எஸ்கேவர் உணர்ந்தார். அப்போது அவசரமாக ஒரு நபருக்கு அழைப்பு விடுக்கிறார். படுத்த படுக்கையில் இருக்கும் எஸ்கேவர் ஒரு துண்டு சீட்டில் கீழ்கண்டவாறு எழுதினார்: Before giving this body finally in the hands of doctors, I want to tell you that hereafter you look after the organization and shoulder the whole responsibility. கடைசியாக இந்த உடலை டாக்டர்களிடம் ஒப்படைக்கும் முன்பு நான் இதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இனிமேல் நீதான் இந்த அமைப்பை கவனித்துக் கொள்ள வேண்டும், முழு பொறுப்பையும் நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த துண்டில் சீட்டில் எழுதப்பட்டிருந்தது. எஸ்கேவரால் கடைசி நேரத்தில் அழைக்கப்பட்டு துண்டு காகிதத்தின் மூலம் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைக்கப்பட்ட அந்த நபர் யார்? அவர்தான் மாதவராவ் கோல்வாக்கர். எஸ்கேவரிடமிருந்து ஒரு துண்டு சீட்டு காகிதம் மூலம் கோல்வாக்கரிடம் அதிகாரம் மாற்றப்பட்ட இந்த செய்தி ஒரு ஆராய்ச்சியாளர் மூலம் வெளியே வந்திருக்கிறது. அந்த ஆராய்ச்சியாளர் பெயர் செக்செனோ. ஆந்திரா பல்கலைக்கழகத்தில் ஸ்டடி ஆஃப் தி RSS என்ற தலைப்பில் 1959ஆம் ஆண்டு அவர் சமர்ப்பித்த ஆய்வுரையில் 24வது பக்கத்தில் இந்த தகவலை ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கிறார். 1940ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி எஸ்கேவர் மரணம் அடைகிறார். அந்த மரணத்திற்கு முதல் நாள் இந்த அதிகார மாற்றம் நடந்து முடிகிறது. இனி கோல்வாக்கரின் கதையை கேளுங்கள். ஒரே துண்டு சீட்டில் யாருடைய ஆலோசனையும் இல்லாமல் எஸ்கேவர் அதிகார மாற்றம் செய்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்த இந்த மாதவராவ் கோல்வாக்கர் யார்? அவரும் மராட்டிய மாநிலத்தை சார்ந்த சித்பவன் பார்ப்பனர் தான். அதிலிருந்து 1973ஆம் ஆண்டு அவர் இறக்கும் வரை RSSின் சத்சங் சாலக் அவர்தான். 1906ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பள்ளி ஆசிரியர் ஒருவருக்கு மகனாக பிறந்த கோல்வாக்கர் இளமை பருவத்திலேயே மதவெறியில் ஊறியவர். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திலே MSc விலங்கியல் ஜுவாலஜி படிப்பை முடித்துவிட்டு அங்கேயே ஆசிரியராகவும் இருந்த இவர் 1933ஆம் ஆண்டில் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு RSS நாக்பூர் தலைமைப்பிடத்துக்கு பணியாற்ற வந்து சேர்ந்தார்.
ஆன்மீகம் என்பதில் இவருக்கு அலாதியான ஈடுபாடு. இந்து ராஷ்டிர விடுதலை என்பதை விட சொந்த ஆன்மா விடுதலையில் இவருக்கு துடிப்பு அதிகம். எனவே 1937 RSS அமைப்புக்கு ஒரு முழுக்கு போட்டுவிட்டு சர் காட்சியிலே கோல்வாக்கர் ஒரே துண்டு சீட்டில் யாருடைய ஆலோசனையும் இல்லாமல் ஹெட்கேவர் அதிகார மாற்றம் செய்து ஆட்சி கட்டில் அமர்ந்த இந்த மாதவராவ் கோல்வாக்கர் யார்? அவர் மராட்டிய மாநிலத்தை சார்ந்த சித்பவன் பார்ப்பனர் தான். அதிலிருந்து 1973 அவர் இறக்கும் வரை RSSின் சாலக் அவர்தான். 1906 பிப்ரவரி மாதம் 19 பள்ளி ஆசிரியர் ஒருவருக்கு மகனாக பிறந்த கோல்வாக்கர் இளமை பருவத்திலேயே மத வெறியில் ஊறியவர். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திலே MSc விலங்கியல் ஜூவாலஜி படிப்பை முடித்துவிட்டு அங்கேயே ஆசிரியராகவும் இருந்த இவர் 1933 பதவியை ராஜினாமா செய்துவிட்டு RSS நாக்பூர் தலைமை பீடத்திற்கு பணியாற்ற வந்தார். ஆன்மீகம் என்பதில் இவருக்கு அலாதியான ஈடுபாடு இருந்ததாம். இந்து ராஷ்டிர விடுதலை என்பதை விட சொந்த ஆன்மா விடுதலைக்கு இவர் துடிப்பு அதிகம். எனவே 1930 RSS அமைப்புக்கு ஒரு முழுக்கு போட்டுவிட்டு சார் காட்சியிலே இருந்த அகந்த ஞான சாமியாரை தேடி போய்விட்டார். அப்போது அவர் வளர்க்க துவங்கிய தாடியும் முடியும் கடைசி வரை அப்படியே நீடித்தது. சாமியாரிடம் போனவர் ஆன்மீகத்தில் அதிகமாய் திளைத்தவன் விளைவு மூளை கோளாறில் வந்து முடிந்தது. வேறு வழியின்றி ஹெட்கேவரிடம் யோசனை கேட்க வந்தபோது RSS அமைப்பிலே சேர்ந்து பணியாற்றுமாறு வற்புறுத்தவே மீண்டும் அவரது இந்து ராஷ்டிர தொண்டு துவங்கியது. ஹெட்கேவர் கோல்வாக்கரை தனது வாரிசாக தேர்ந்தெடுத்தது ஏன் என்பது RSS வட்டாரத்திலே ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. ஹெட்கேவரோடு சதையும் நகமுமாக இருந்து அமைப்பை உருவாக்க உழைத்த அப்பாஜி ஜோஷி ஏன் புறக்கணிக்கப்பட்டார்? அமைப்பை உருவாக்குவதில் தலை சிறந்த கட்சிக்காரர்கள் என்று பெயரெடுத்த முழு நேர ஊழியர்களான கேசவ், ஆப்தே, தாதாராவ், பார்னட் ஆகியோருக்கு ஏன் இந்த வாய்ப்பு கிட்டவில்லை? பாபாராவ் சவர்கார், நாராயண் சவர்கார் என்ற முன்னணியாளர்கள் புறக்கணிக்கப்பட்டது ஏன்? மராட்டிய மாநிலத்திலே RSS உருவாக அடித்தள வேலைகளை செய்த காசிநாத் பாண்ட், லிமாயி, BV கேல்கர் ஆகியோர் ஏன் பின்னுக்கு தள்ளப்பட்டனர்? இவர்கள் எல்லோரையும் விட அமைப்பு பணிகளில் அவ்வளவு தீவிரம் இல்லாதவரான கோல்வாக்கருக்கு ஏன் பொறுப்பு வந்து சேர்ந்தது? அதற்கு முன் RSS செயலாளர் என்ற பதவிக்கு வரும் வரை கோல்வாக்கர் பொது வாழ்க்கையிலே ஆர்வமுள்ள ஒருவராக செயல்பட்டார் என்பதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இவர் சாமியாராக போக விரும்பியவர். இதற்கான விடைகள் இன்னும் புதிர்தான். ஆனால் கோல்வாக்கருக்கு ஒரு அடிப்படையான தகுதி மட்டும் இருந்தது. RSS அமைப்புக்கு தலைவராக வர வேண்டுமானால் அவர் ஒரு பார்ப்பனராக இருந்தால் மட்டும் போதாது, அதேயே சித்பவன் பார்ப்பனராக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையான தகுதி கோல்வாக்கருக்கு மட்டுமே இருந்தது. RSS ஊழியர்களுக்கு கோல்வாக்கரை பற்றி எப்போது தெரியும்? அவர் எந்த வகையில் அறிமுகமானார்? கோல்வாக்கர் எழுதிய ஒரு நூலின் மூலமாகவே அவர் RSS ஊழியர்களுக்கு அறிமுகமானார். நூலின் பெயர் தி ஆர் அவர் நேஷன்ஹுட் டிஃபைன்ட். வி ஆர் அவர் நேஷன்ஹுட் டிஃபைன்ட் என்பது RSS கொள்கைகளை விஞ்ஞானபூர்வமான தத்துவமாக்கி முதலாக தந்த நூல் இந்த நூல்தான். அதற்கு முன் கொள்கை பிரகடனமாக தத்துவார்த்தமாக எடுத்துச் செல்லும் நூல் எதுவுமே இந்த இயக்கத்திற்கு கிடையாது. இந்த நூலின் மூலமாகவே கோல்வாக்கர் RSS பார்ப்பனர்களிடம் அறிமுகமானார். இப்படி ஒரு கருத்து கருவூலத்தை RSS அமைப்புக்கு வழங்கியவர் கோல்வாக்கர் தான் என்று இப்போது இவர் கருதப்பட்டு மதிக்கப்படுகிறார். நாக்பூர் நீதிமன்றத்திலே தேவரர் தற்போதைய RSS தலைவர் 1985 ஆண்டுக்கு முன் இறந்துவிட்டவர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்திலே, நாக்பூர் நீதிமன்றத்திலே தேவரர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்திலே கூட RSS கொள்கையை விஞ்ஞானபூர்வமாக எடுத்துச் சொல்ல மறைந்த கோல்வாக்கர் இந்த நூலை எழுதினார் என்று எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் RSS காரர்களே கூட இந்த அளவும் நம்ப வைத்திருக்கும் இந்த செய்திக்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய மோசடியே நடந்துள்ளது. அப்போது நாக்பூர் நீதிமன்றத்திலே இவர்கள் தாக்கல் செய்த வாக்குமூலமே ஒரு அபட்டமான பொய். RSS கொள்கைகளுக்கு விஞ்ஞானபூர்வமான ஒரு பிரகடனத்தை நூலாக வெளியிட்டவர் கோல்வாக்கர் தான் என்றாலும் அது அவருடைய சொந்த சிந்தனை.
அல்ல. இந்த அறிவு நாணயமற்ற மோசடியை இப்போது நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறோம். திட்டமிட்டு மறைக்கப்பட்ட அந்த உண்மை எப்படியோ தவறிப்போய் ஒருமுறை கோல்வாக்கரின் வாய் வழியாகவே வந்துவிட்டது. 1963 மே மாதம் வீட்டி சவர்காரின் 80வது பிறந்த நாளை ஒட்டி பம்பாயிலே ஒரு ஆண்டு விழா எடுக்கிறார்கள். ராணுவ வார விழாவாக அது அனுசரிக்கப்படுகிறது. அதை ஒட்டி அதே ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி கோல்வாக்கர் இந்த உண்மையை வெளியிட்டார். இந்து தேசியத்திற்காக விஞ்ஞான பூர்வமான அந்த கருத்தை நான் வீர சவர்கார் எழுதிய இந்துத்வா HINDUTVA என்ற நூலிலிருந்து அப்படியே எடுத்து என்னை பொறுத்தவரை அதுதான் பாடப்புத்தகம். அதுவும் விஞ்ஞான பாடப்புத்தகம். அவர் நேஷன்ஹுட் டிஃபைன்ட் என்ற நூலில் நான் சொன்ன கருத்துக்கள் வீர சவர்கார் ஏற்கனவே எழுதியதுதான். மற்றொரு நூலான வி என்று நான் எழுதிய நூல் பாபாராவ் சவர்கார் மராட்டிய மொழியில் எழுதிய ராஷ்டிர மீமான்சா என்ற மராட்டிய நூலை கற்று சுருக்கி இந்தியில் மொழிபெயர்த்துத்தான் என்று தவறிப்போய் உண்மையை ஒப்புக்கொண்டு பேசிவிட்டார் கோல்வாக்கர். அதுவும் இந்த செய்தி வெளியிட்ட ஆண்டு 1963ஆம் ஆண்டு. கோல்வாக்கர் நூல் எழுதி வெளியிட்ட ஆண்டு 1938. கோல்வாக்கர் அப்போதே இந்த உண்மையை அறிவு நாணயத்தோடு வெளியிடவில்லை. அதற்கு பிறகு சுமார் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த செய்தி ஒரே ஒரு முறை வெளியே வருகிறது. RSS வெளியீடுகள் அனைத்தும் இந்த பேச்சை இருட்டடிப்பு செய்துவிட்டன. பத்திரிகைகளிலும் இந்த செய்தி வெளிவரவில்லை. ஆனால் கோல்வாக்கரின் இந்த பேச்சு ஒரு ஒளிப்பதிவு நாடாவில் மட்டும் மாற்றிக்கொண்டு விட்டது. உண்மையை வெளியே கொண்டு வந்த அந்த முழு பேச்சை ஒளிப்பதிவு நாடாவில் பதிவு செய்தவர் தனஞ்சய்கீர். THNANJYKEER. இவர் யார் தெரியுமா? பாபாராவ் சவர்காரின் வரலாற்றை எழுதியவர் இவர்தான். பாபாராவ் சவர்காரின் வரலாற்று நூலில் இந்த உண்மையை இன்றைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உண்மை தனம் செய்கிறீர் என எழுதிய சவர்கார் வரலாற்று நூலில் எழுதிய சவர்கார் வரலாற்று நூலில் 527ஆம் பக்கத்தில் இந்த தகவல் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. கோல்வாக்கருக்கு முன்பே கோல்வாக்கர் எழுதிய அதே கருத்தை நூலாக வெளியிட்ட வீட்டி சவர்காரின் இந்து தத்வா நூல் பிரபலமாகவில்லை. RSSகாரர்களுக்கு அப்படி ஒரு நூல் வெளிவந்ததே தெரியாமல் போய்விட்டது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தன்னை மேதையாக்கிக் கொண்டவர்தான் இந்த மோசடி பேர்வழி கோல்வாக்கர். இந்த மோசடிக்கு துணை நின்றவர்கள் யார் யார்? சவர்காரால் எழுதப்பட்ட ஒரு நூலை தமது பெயரால் எழுதிக் கொண்டு RSSக்கு புதிய விஞ்ஞான தத்துவத்தை கொடுத்ததான் பெயர் பெற்றிக் கொண்டு போகும் இந்த மோசடிக்கு கோல்வாக்கர் மட்டும் காரணம் அல்ல. இவருக்கு குறுக்கு வழியில் இப்படி ஒரு பெருமையை சேர்த்து தரும் முயற்சியில் கேவலம் பாபாராவ் சவர்கரும் ஈடுபட்டனர். அந்த கதை என்ன தெரியுமா? பாபா சாஹேப் கதாத்தே என்பவர் RSS அமைப்பின் பொருளாளர் இருந்தவர். கேவலுக்கு தேவைப்படும் போதெல்லாம் பணத்தை வாரி கொடுத்தவர். இவருக்கும் இந்த அரிய நாணய மோசடியில் பங்கு உண்டு. ராஷ்டிர மீமாம்சா என்ற சவர்கார் எழுதிய நூலின் பிறவியை கோல்வாக்கரிடம் கொடுத்தவர் இந்த பொருளாளர். அதற்கு பிறகு கோல்வாக்கர் பிறகு எடுக்கும் வேலைகளை முடித்த பிறகு கோல்வாக்கர் உருவாக்கிய புதிய நூலை ஆங்கிலம், ஹிந்தி, மராட்டிய மொழிகளில் வெளியிட்டவரும் இவர்தான். சவர்கர் இதை பற்றி வாய் திறக்காமல் தனது தார்மீக ஆதரவை தந்தார். அது மட்டுமல்ல, ஏற்கனவே 1934ஆம் ஆண்டு சவர்கர் வெளியிட்ட நூலும் எங்கும் விற்க முடியாமல் தடை செய்து இருக்கின்ற பறவைகளை எல்லாம் தீயில் போட்டு கொளுத்தி அழித்தனர். கோல்வாக்கருக்கு சொல்லப்படுகின்ற மிக மிக பெரிய பெருமையே அவர் அந்த அமைப்புக்கு கொள்கையின் தத்துவத்தை விஞ்ஞான பூர்வமாக தந்தவர் என்பதுதான். அந்த மிக பெரிய பெருமையை இவ்வளவு மோசடியாக பிறந்ததுதான் என்பதை எடுத்துக்காட்டவே இதை நாம் இன்று உங்களுக்கு விளக்கி கூறுகிறோம். கோல்வாக்கர் பட்டத்துக்கு வந்தவர்கள் அவர் செய்த முக்கியமான வேலை கம்யூனிஸ்ட் எதிர்ப்பை சோசியலிச எதிர்ப்பாய் தீவிரப்படுத்தியதுதான். சோசியலிசம் அல்ல, இந்து தேசமே இது தேவை என்பதை ஒரு முழக்கமாக்கினார். RSS கம்யூனிச எதிர்ப்பு பாதையில் தீவிரம் காட்ட தொடங்கியதை கவனித்தார் ஒரு அமெரிக்கர். அவர் பெயர்தான் JA குர்ரான். JACURRAN. RSS பற்றி அவர் ஆய்வு செய்ய ஆரம்பித்தார். JA குர்ரான் அமெரிக்க உளவு நிறுவனமான CIA மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தவர். 2ஆம் உலகப் போர் நடந்தபோது உருவாக்கப்பட்ட அமைப்புதான் இந்த CIA.
ஜெர்மானி நாசிகளுடன் சில ஏற்பாடுகளை செய்து கொண்டு ரஷ்யாவின் ஆதிக்கம் ஐரோப்பிய நாடுகளில் காலூன்றாமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த CIA அமைப்பு. ஆனால் அந்த திட்டம் தோல்வியடைந்து விட்டது. ஆனால் அந்த ரகசிய அமைப்பு கலைக்கப்படவில்லை. அந்த அமைப்பு தான் CIA. யுத்தம் முடிந்த பிறகு அந்த அமைப்பின் பிரதிநிதிகள் ஒவ்வொரு நாட்டிற்கும் அனுப்பப்பட்டனர். அந்த நாடுகளில் கம்யூனிசம் உருவாகிவிடாமல் தடுக்கும் முயற்சிகளில் ஈடுபடுவதே இவர்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் ஒதுக்கியிருந்த பணி. அந்த அடிப்படையிலே இந்தியாவில் கம்யூனிசத்துக்கு எதிராக RSS குரல் கேட்க துவங்கியவுடன் RSS நடவடிக்கைகளை அமெரிக்கர்கள் கண்காணிக்க ஆரம்பித்தனர். இந்த நேரத்தில் தான் நியூயார்க் நகரில் உள்ள பசிபிக் தொடர்பு நிறுவனம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பசிபிக் ரிலேஷன் என்ற அமைப்பு இந்த CIA அதிகாரிக்கு இந்தியாவுக்கு RSS பற்றி ஆய்வு நடத்த அனுப்பி வைத்தது. குர்ரான் சுமார் 1.5 ஆண்டு காலம் RSS-காரர்களோடு தங்கி கலந்து பழகி ஒரு ஆய்வை நடத்தினார். அந்த ஆய்வுதான் மிலிட்டன்ட் இந்துயிசம் இன் இந்தியன் பாலிடிக்ஸ் என்ற நூலாகும். 1951ஆம் ஆண்டு அமெரிக்காவில் வெளியிடப்பட்ட இந்த நூலை மீண்டும் 1979ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே ஒரு பெரிய நிறுவனம் வெளியிட்டது. அந்த நிறுவனத்தின் பெயர் கியாமி ஏக்தா சம்மேளனம். கியாமி ஏக்தா சம்மேளனம் QAUMIEKTASAMMELAM கியாமி ஏக்தா சம்மேளனம். இந்த சம்மேளனத்தின் தலைவர் யார் தெரியுமா? ராஜ் நாராயணன் அவர்கள் தான். அவரது முயற்சியாலேயே இந்த நூல் இந்திய பதிப்பாக வெளியிடப்பட்டது. RSS அமைப்பு பற்றி மிக ஆழமான ஆய்வு நடத்திய அருமையான நூல்களில் இதுவும் ஒன்று. இந்த நூலிலிருந்து நாம் ஆங்காங்கே ஒரு சில கருத்துக்களை எடுத்துக்காட்டி உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம். கம்யூனிச எதிர்ப்பு என்ற கோஷத்தினால் பெரும் பணக்காரர்கள் நிலப்பிரபுக்கள் RSS-ஐ ஆதரிக்க துவங்கினர். இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர்கள் இன்றைக்கும் RSS-க்கு பணத்தை வாரி கொட்டுவதும் இந்த காரணத்தினால்தான். குரு தட்சணா மூலம்தான் தங்கள் அமைப்புக்கு பணம் வருகிறது என்று இவர்கள் சொல்லிக் கொண்டாலும் இந்தியாவில் உள்ள மிக பெரும் பணக்காரர்கள் தான் பல RSS முன்னணி அமைப்புகளுக்கு பணத்தை அள்ளித்தந்து ஆதரவு பெறுகிறார்கள் என்றும் இதற்கு கம்யூனிச எதிர்ப்பு என்ற வழி திறந்துவிட்ட பெருமை கோல்வாக்கரையே சாரும் என்றும் TR கோயல் தமது RSS என்ற நூலில் பக்கம் 84 எழுதியுள்ளார். 1940ஆம் ஆண்டு கோல்வாக்கர் RSS தலைவராகிறார். RSS அமைப்பை கம்யூனிசத்திற்கும் சோசியலிசத்திற்கும் எதிர்ப்பு அணியாக பிரகடனப்படுத்துகிறார். இந்த பிற்போக்காளர்களை சேர்த்துக் கொண்டு முஸ்லிம்களின் மீது தாக்குதல் நடத்துவது என்பது இவர் போட்ட திட்டம். 1942ஆம் ஆண்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை காங்கிரஸ் கட்சி நடத்துகிறது. பல காங்கிரசார் கைது செய்யப்படுகின்றனர். அப்போது கோல்வாக்கர் பல பார்ப்பன இளைஞர்களையும் இந்து இளைஞர்களையும் RSS-க்கு இழுக்கும் முயற்சிகளில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார். பல நடுத்தர குடும்பங்கள் குறிப்பாக பார்ப்பனர்கள் இந்த அமைப்பில் சேருகிறார்கள். பல பார்ப்பன பெற்றோர்களை தங்கள் வீட்டு பிள்ளைகளை RSS அமைப்பில் சேர்த்தனர். அதற்கு காரணம் எங்கே காங்கிரஸ் கட்சி போராட்டத்திலே பங்கேற்று இந்த இளைஞர்களை சிறைக்கு கொண்டு போய் விடுவார்களோ என்று அஞ்சியதுதான். பிரிட்டிஷார் ராணுவத்திற்கு ஆட்கள் சேர்த்தபோது அதற்கு பேருதவி செய்தவர்கள் RSS-காரர்கள். பல இந்து இளைஞர்களை பிரிட்டிஷார் ராணுவத்தில் இவர்கள் சேர்த்ததோடு RSS அமைப்பில் நேரடி பங்கு கொண்டிருந்தவர்கள் கூட ராணுவத்தில் சேர்ந்தனர். அரசியலை இந்துமயமாக்கு, இந்துக்களை ராணுவமயமாக்கு. அரசியலை இந்துமயமாக்கு, இந்துக்களை ராணுவமயமாக்கு என்பன அப்போது இவர்கள் போட்ட கோஷங்களில் மிக முக்கியமான கோஷம். அது மட்டுமல்ல, அதை பயன்படுத்திக் கொண்டு சொந்த வியாபாரத்தையும் RSS-காரர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். டிரேவர் ட்ரைபார்க் என்ற பத்திரிகையாளர் அது பற்றி கீழ்கண்டவாறு எழுதியுள்ளார். அதே நேரத்தில் RSS தலைவர்கள் பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு வேண்டிய ராணுவ எந்திரங்களை சப்ளை செய்யும் கான்ட்ராக்டுகளை எடுத்தனர். 1943ஆம் ஆண்டு கிழக்கு வங்கத்தில் கடும் பஞ்சம் ஏற்பட்ட போது இருந்த உணவுப் பொருட்களை எல்லாம் இந்த RSS-காரர்கள் வாடிக்கொண்டு போய் பிரிட்டிஷ் ராணுவத்தினருக்கு கொடுத்தனர். பஞ்சத்தால் பரிதவித்த மக்கள் மேலும் கொடுமைக்கு உள்ளாயினர். இந்த கான்ட்ராக்ட்காரர்களிடம் பணம் ஏராளமாக வர ஆரம்பித்தது. பிரிட்டிஷ் ராணுவத்திற்கு நிதிக்கு பணத்தை அள்ளி வீசினர். அப்போதுதானே கான்ட்ராக்ட் கிடைக்கும் என்று RSS செய்தியாளர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் அரசாங்கம் பேருதவி செய்தது. ஏராளமான அரசு விளம்பரங்கள் தரப்பட்டன. இந்த நடவடிக்கைகள் RSS-காரர்கள் தேசிய போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் என்ற மாயையை உடைத்து காட்டுகிறது என்று எழுதுகிறார் டிரேவர் ட்ரைபார்க். DREVER தமது 4 Phases of
சப்வர்ஷன் என்ற நூலின் பக்கம் 27. பம்பாய் பிரிட்டிஷ் கவர்னரிடமிருந்து 1942 ஆண்டில் RSS பார்ப்பனர்கள் நன்னடத்தை கட்டுரைகளை மகிழ்ச்சியோடு பெற்றுக் கொள்கின்றனர். புதுடெல்லியில் உள்ள மத்திய அரசுக்கு பம்பாய் பிரிட்டிஷ் கவர்னர் கோல்வாக்கரை பற்றி ஒரு அறிக்கை கொடுத்தார். அதில் கோல்வாக்கர் எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும் இயல்பு கொண்டவர், வேரி, தந்திரநுட்பமுடைய கூர்மதியாளர், ஆட்டிடியூட், காங்கிரஸ் நடத்திய ஆகஸ்ட் போராட்டத்தில் ஜாக்கிரதையாக ஒதுங்கியிருந்தவர், ஸ்க்ரூப்லெஸ்லி கெப்ட் அவே என்று குறிப்பிட்டிருந்தார். ஆதாரம் மேற்குறிப்பிட்ட நூலின் பக்கம் 27, அதாவது 4 Phases of Subversion என்ற நூலின் 27வது பக்கம். அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் போட்ட உத்தரவுகளை எல்லாம் கோல்வாக்கர் கேள்வி கேட்காமல் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்தார். அப்போது RSS இருந்த ராணுவ பிரிவை மிலிட்டரைசேஷன் டிபார்ட்மெண்ட் ஒழித்துவிட வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசு உத்தரவிட்டவுடன் உடனே அந்த உத்தரவை ஏற்று அந்த பிரிவை ஒழிக்க முன்வந்தார். RSS-காரர்கள் ராணுவ பயிற்சியும் நிறுத்தி சீருடையும் மாற்றிக்கொண்டனர். காக்கி சட்டைக்கு பதிலாக வெள்ளை சட்டையும் தோல் பூச்சுகளுக்கு பதிலாக கேன்வாஸ் செருப்புகளும் அணிந்தனர். பெரிய பெல்ட் போடுவதையும் எதிர்த்து விட்டனர். இத்தனை பிரிட்டிஷார் உத்தரவை ஏற்று செய்யப்பட்டதாகும். ராணுவத்தினர் போல உடையணிந்து ராணுவ பயிற்சியை இவர்கள் பிரிட்டிஷார் தடை உத்தரவு வரும் வரை நடத்தி வந்திருக்கிறார்கள் என்ற உண்மை இதிலிருந்து புரிகிறது அல்லவா? அந்த நேரத்தில் வாஜ்பாய் காட்டிக் கொடுக்கும் துரோக வேலையை செய்தார். 1942 ஆண்டு சுதந்திர போராட்டத்தில் தேசபக்த திலகம் வாஜ்பாய் செய்த வேலை என்ன தெரியுமா? காட்டிக் கொடுக்கும் வேலை. அந்த வேலையைத்தான் வாஜ்பாய் செய்தார். இன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கும் வாஜ்பாய் அந்த வேலையை அன்று காட்டிக் கொடுக்கும் வேலையை செய்தார். ஆனால்
உண்மைகள் உறங்கிவிடாது. அது வரலாறாக ஆதாரங்களுடன் பேசத்தான் செய்யும். 1942 வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் வாஜ்பாய் கலந்து கொண்டார். அவரோடு அவரது புரட்சி சகாக்களும் கலந்து கொண்டு சிறை ஏற்றினர். வெள்ளையனே வெளியேறு போராட்டம் தொடர்பாக நடந்த ஒரு வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து இவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது. சிறைக்கு போன வாஜ்பாய் என்ன செய்தார் தெரியுமா? இந்த சம்பவத்தில் கலந்து கொண்டு சிறைபிடிக்கப்படாத தனது புரட்சி நண்பர்களின் பெயர் பட்டியலை எல்லாம் போலீசாரிடம் கொடுத்துவிட்டு தான் மன்னிப்பு கேட்டுக் கொண்டு விடுதலையாகி வெளியே வந்தவர். அதற்கான சிறை ஆதாரங்கள் மறைந்து கிடக்கின்றன. இந்த சம்பவம் பற்றி பம்பாயிலிருந்து வெளிவரும் பிரிட்ஜ் பத்திரிகை ஜனவரி 26 1974 ஒரு நீண்ட கட்டுரையை வெளியிட்டது. அந்த வழக்கின் முழு விவரம், கோர்ட் நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் அந்த கட்டுரை தெளிவாக விளக்கியுள்ளது. வாஜ்பாயின் சகோதரர் பிரேம் பிஹார் லால் வாஜ்பாய் என்பவர் மத்திய பிரதேச அரசாங்கமே நடத்தும் சந்தேஷ் என்ற பத்திரிகையில் 12/5/1973 இதழில் இது பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையில் தானும் தனது சகோதரர் வாஜ்பாய் பட்டேஸ்வர் கலவரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டோர் என்பதையும் வாஜ்பாய் இழைத்த துரோகத்தையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அது மட்டுமா, கிரிஜா சங்கர் வாஜ்பாய் என்ற பார்ப்பனர் அப்போது வைஸ்ராய் கவுன்சில் உறுப்பினர். அவரது தலையீட்டின் பேரில் தான் நாங்கள் இருவரும் சிறையிலிருந்து விடுதலை பெற்றோம் என்ற உண்மையையும் ஏகமானதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார். 26/1/1974 பிளீச் 7 இந்த உண்மைகளை எல்லாம் திரட்டி வாஜ்பாய் செய்த துரோகத்தை நாட்டுக்கு அடையாளம் காட்டியது. அதைத் தொடர்ந்து முன்னாள் ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளரும் தீவிர RSS காரணமான நானாஜி தேஷ்முக் என்பவரும் வேறு சில RSS காரர்களும் பிளீச் 7 மீது வழக்கு தொடர்ந்தனர். ஆனால் இந்த வழக்கில் நேரடியாக சம்பந்தப்பட்ட வாஜ்பாய் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவோ அல்லது பிளீச் 7 மீது மானநஷ்டத்தில் வழக்கு தொடரவோ முன்வரவே இல்லை என்பது மிக மிக குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். வழக்கு விசாரித்த நீதிமன்றம் வழக்கையே தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்துவிட்டது. 1942 கோல்வாக்கரும் வாஜ்பாயும் தேசத்துக்கு செய்த தியாகங்கள் இப்படித்தான் இருந்தது. 1942 1947 வரை இந்த கூட்டத்தினர் பிரிட்டிஷாருக்கு ஆதரவாகவும் RSS அமைப்புகளை தீவிரப்படுத்துவதிலும் ஆபீசர் பயிற்சி முகாம்கள் நடத்துவதிலேயுமே தீவிர கவனம் செலுத்தி வந்தனர். நாக்பூரில் RSS தலைமை பீடம் 1945 துவங்கி ஒரு ஆண்டுக்குள் கட்டி முடிக்கப்பட்டது. 1946 முகமது அலி ஜின்னா முஸ்லிம்களுக்கு தனிநாடு கோரி நேரடியாக இயக்கத்தை நடத்த ஆரம்பித்த போது, அப்படி ஆரம்பித்த ஒரு சூழ்நிலையை காங்கிரஸ்காரர்களை அவருக்கு ஏற்படுத்திவிட்ட போது இவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துவிட்டது. முஸ்லீம் இந்து கலவரங்கள் ஆங்காங்கே வெடித்து கிளம்பின. இந்தியாவில் ஒரு முஸ்லீம் சாம்ராஜ்யம் அமையப் போகிறது என்ற கற்பனை கதையை இந்த கூட்டம் திட்டமிட்டு பிரச்சாரம் செய்து இந்துக்களின் முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிட்டது. அந்த நாட்களிலே RSS காரர்களின் தந்திரமான செயல் திட்டங்கள் பல முறைகளிலும் முடுக்கிவிடப்பட்டன. அப்போதைய இடைக்கால அமைச்சர்களில் பாதி பேருக்கும் அதிகமாக RSS காரர்கள் தங்கள் வசப்படுத்திக் கொண்டிருந்தனர். சர்தார் பட்டேலை சரிகட்டும் முயற்சிகளும் நடந்தன. வர இருக்கும் சுதந்திர இந்தியாவுக்கு நேருவை பிரதமராக்கும் முயற்சிகளை இவர்கள் நிறுத்தனர். இதனால் பல காங்கிரஸ் முன்னணி பார்ப்பனர் தலைவர்கள், இந்து மத வெறியர்கள் காந்தியர் மீதே ஆத்திரம் அடைந்தனர். இந்தியாவை இப்போதைய ஒரு இந்து ராஷ்டிர நாடாக அறிவித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் இத்திட்டங்கள் தீட்டப்பட்டன. ஆனாலும் பிரிட்டிஷார் இந்தியா விட்டு வெளியேறப் போகிறார்கள் என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கையே இருக்கவில்லை. 1947 பிரிட்டிஷார் இந்தியாவை விட்டு வெளியேறப் போகிற காலம். பிரிட்டிஷார் இந்தியாவை விட்டு வெளியேறிய பிறகு RSS காரர்கள் நிலை என்ன? இந்த கேள்விக்கு அப்போது RSS வட்டாரத்தில் கிடைத்த பதில் ஒரே குழப்பம்தான். அதுவரை பிரிட்டிஷாருக்கு முழு ஆதரவு தந்து முஸ்லிம்களுக்கு எதிரான யுத்தத்தை நடத்தி வந்த அந்த கூட்டம் சுதந்திர இந்தியாவில் தங்களின் நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி தெரியாமல் குழம்பி போய் கிடந்தது. பஞ்சாப் மாநிலத்தில் பக்வாரா என்ற இடத்தில் 1947 ஆகஸ்ட் மாதம் 2வது வாரத்தில் RSS அதிகாரிகள் பயிற்சி முகாம் ஒன்று நடந்தது. அந்த பயிற்சியின் நிறைவு விழாவில் RSS தலைவர் கோல்வாக்கரிடம் இந்த கேள்வி நேரடியாகவே கேட்கப்பட்டது. இந்தியா இப்போது சுதந்திர நாடாக மாறப்போகிறது, இப்போது RSS எப்படி செயல்படப் போகிறது என்ற நேரடியான கேள்வி கோல்வாக்கரிடம் கேட்கப்பட்ட போது கோல்வாக்கர் வாய்விட்டு பலமாக குலுங்கி திருத்தி விட்டு சொன்னார், பிரிட்டிஷார் வெளியேறுவார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? பிரிட்டிஷ்காரர்கள் வெளியேறுவார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இந்த அறிவில்லா கூட்டத்தாரிடம் பேதைகளிடம் ஆட்சியோ கொடுத்தால் 2 மாதங்கள் கூட இவர்களால் சமாளிக்க முடியாது.
இவர்கள் மீண்டும் பிரிட்டிஷாரிடம் மண்டியிட்டு தயவு செய்து ஆட்சியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுவார். எனவே RSS அதன் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் என்று பதிலளித்தார். ஆதாரம் T.R. கோயல் எழுதிய RSS நூல், பக்கம் 96. நாட்டில் நடக்கும் அரசியல் மாற்றங்களை கூட யதார்த்தமான அறிவுபூர்வமான கண்ணோட்டத்தில் அணுக தெரியாத ஒரு கூடாரமாகவே இந்த கூட்டம் இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் RSSின் நெருக்கமான வட்டாரங்களில் இன்னொரு கருத்து பேசப்பட்டு வந்தது. பிரிட்டிஷார் நாட்டை RSSகாரர்கள் கையிலே கண்டுவிட்டு போகப் போகிறார்கள், அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று அவர்கள் பேசினார்கள். காரண காரியங்களின் அடிப்படையில் விவாதம் என்பதற்கு அந்த முகாமின் வரலாற்றில் எந்த காலகட்டத்திலும் இடம் இருந்ததாகவே தெரியவில்லை. இது பற்றி பண்டிட் ஹேமேந்திரநாத் என்ற முன்னாள் RSSகாரர் ஒருவர் குறிப்பிடுகிறார். RSS அமைப்புகளில் ஒன்றான அகில பாரதிய பிரதிநிதிதா என்ற அமைப்பில் உறுப்பினராக இருந்து பிறகு அதிலிருந்து வெளியேறியவர் ஹேமேந்திரநாத். அவர் தி எண்ட் ஆஃப் த ட்ரீம் an inside view of the RSS today என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலில் 44வது பக்கத்தில் அவர் எழுதியிருப்பதை இங்கே எடுத்துக் காட்டுகிறோம். டில்லி RSS அமைப்புக்கு தலைவராக இருந்தவர் லாலா ஹன்ஸ்ராஜ் குப்தா. இந்திய தலைநகரத்தில் நடக்கும் அரசியல் நடவடிக்கைகள் பற்றி கவனித்து முடிவெடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் இவருக்கு அளிக்கப்பட்டிருந்தது. அவர் RSSகாரர்கள் கூட்டத்திலே சில கட்டுக்கதைகளை எடுத்துச் சொன்னார். மத்திய இடைக்கால ஆட்சியில் இருக்கும் காங்கிரஸ் தலைவர்களால் அரசாங்கத்தை நடத்த முடியாது. எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் RSS அமைப்பிடமே இந்தியாவை ஒப்படைத்து விடுவது பற்றி பிரிட்டிஷார் தீவிரமாக பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இது பற்றி நம்பிக்கையான தகவல்கள் மேலிடத்திலிருந்து கிடைத்துள்ளது. 1 மாதத்திற்குள்ளாகவோ அல்லது 2 வாரத்திற்குள்ளாகவோ இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று அவர் RSSகாரர்களின் ரகசிய கூட்டத்திலே எடுத்துச் சொன்னார். இந்த செய்தி கோல்வாக்கரிடம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. நம்மிடம் ஆட்சியை ஒப்படைத்தாலும் சரி, ஒப்படைக்காவிட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் கம்யூனிஸ்டுகளிடமிருந்து ஆட்சியை பறிப்பதற்கு ஆட்சியை பறிப்பதற்கு நாம் யுத்தத்தை நடத்தியாக வேண்டிய நிலைக்கு கட்டாயம் வரும். எனவே ஆயுதம் தாங்கிய போராட்டத்திற்கு நாம் உடனடியாக தயாராக வேண்டும் என்று கோல்வாக்கர் அறைகூவல் விடுத்தார். இவ்வாறு ஹேமேந்திரநாத் பண்டிட் தமது நூலில் குறிப்பிட்டுள்ளார். 1947 ஆட்சியின் அதிகாரம் தங்களின் கரங்களிலே வந்துவிடும் என்ற ஆசை கனவுகளில் இழந்து வந்த இந்த கூட்டம் தான் நாங்கள் அரசியலுக்கு போகாதவர்கள் என்று வெட்கமின்றி மாற்றத்திக் கொள்கிறது. இந்த ஆசை கனவுகள் 1947 மட்டுமல்ல, 1977 இவர்களுக்கு இருந்தது. ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு சுப்பிரமணிய சாமி அமெரிக்காவுக்கு போய் அங்குள்ள பத்திரிகைகளுக்கு பேட்டியளித்தார். சுப்பிரமணிய சுவாமி ஒரு RSS பார்ப்பனர். இந்தியாவில் உண்மையான சக்தியாக விளங்குவது RSS தான். எனவே இந்தியாவில் ஆட்சி RSSிடம் தான் வரப்போகிறது என்று அமெரிக்காவில் சுப்பிரமணிய சுவாமி பேட்டியளித்து அந்த விவகாரம் ஜனதா கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்திலே கடுமையான புயலை கிளப்பியது. மதிலுமாய் சண்டே வார இதழுக்கு 10/6/79 இதழில் தி ஆம்பிஷன்ஸ் ஆஃப் RSS என்ற தலைப்பில் எழுதிய கட்டுரையில் இந்த தகவலை குறிப்பிட்டுள்ளார். RSS அமைப்பின் தலைவர் பதவிக்கு திடீரென்று உயர்ந்த கோல்வாக்கரின் சொந்த வாழ்க்கை நிலையும் உயர்ந்து விட்டது. தலைவர் பதவிக்கு வருவதற்கு முன் மிக மிக சாதாரணமான உடையில் சாதாரண சராசரி மனிதராக ரயிலில் 3ஆம் வகுப்பு பெட்டிகளில் பயணம் செய்து வந்த கோல்வாக்கர் பதவிக்கு மாற்றம் கிடைத்தவுடன் எப்படி மாறினார் தெரியுமா? கோல்வாக்கரின் நண்பர் ஒருவர் அவரிடம் ஏற்பட்ட மாற்றத்தை கீழ்கண்டவாறு விவரிக்கிறார். சாதாரண மனிதனாக இருந்த கோல்வாக்கர் தலைவரானவுடன் தங்க பிரேம் பொருந்திய கண்ணாடி, தங்கச்சை, கைக்கடிகாரம், பஞ்சாபி உடையில் தங்க பொட்டான்கள், வலது கரத்தின் 3 விரல்களிலுமே பளபளக்கும் தங்க மோதிரங்கள், விலை உயர்ந்த எங்கும் கிடைக்க முடியாத அபூர்வமான பட்டு வேட்டி, அதிலே 1 அங்குல நீளத்திற்கு பட்டு ஜரிகை. இந்த தோற்றங்களுடன் கோல்வாக்கர் பவனி வந்தார் என்று தலைவரான பிறகு அவரது தோற்றத்தில் ஏற்பட்ட மாறுதலை அவரது நண்பர் ஒருவர் விவரிக்கிறார். ஆதாரம் தி 4 Phases of the Subversion நூல், பக்கம் 24. இந்த உலகத்தையே வெறுத்து ஆன்மாவின் விடுதலைக்காக தானியாராக போனார் அதே கோல்வாக்கர் தான் பதவி வந்ததும் இந்த பவிசுகளோடு பவனி வர ஆரம்பித்தார். மூளை பலத்தை விட உடல் பலத்திலே நம்பிக்கை உள்ள அமைப்பு தான் RSS. அந்த காரணத்திற்காகத்தான் அவர்கள் சாகாக்களை நடத்துகிறார்கள். RSS நிறுவனர் நெச்சேவர் ஒரு குத்துச்சண்டை பயில்வார். இப்படிப்பட்ட ஒரு அடியார் அமைப்புக்கு கோல்வாக்கர் தலைவராக வந்ததே அந்த அமைப்பின் குணாதிசயத்திற்கு எதிரானதான். காரணம், கோல்வாக்கர் உடல் பலம் இல்லாதவர் மட்டுமல்ல, நோயாளியும் இருந்தவர். ஆனால்
அவரை ஒரு தலை சிறந்த பயில்வார் போல சித்தரிக்கும் வேலைகளை ஆர்எஸ்எஸ்காரர்கள் திட்டமிட்டு செய்து வந்தார்கள். கோல்வாக்கர் ஷாகாக்களின் மேற்பார்வையை இடுவாரே தவிர அவரே நேரடியாக பயிற்சிகளில் ஈடுபட்டது கிடையாது. சீனியர் ஆர்எஸ்எஸ் அதிகாரியாக இருந்த பண்டிட் ஹேமேந்திரநாத் தமது நூலில் பக்கம் 8, 9 இது பற்றி கீழ்கண்டவாறு கூறுகிறார். 1950ஆம் ஆண்டில் கோல்வாக்கருடன் இரவும் பகலுமாக 24 மணி நேரமும் ஒரு டாக்டர் உடன் இருக்க வேண்டியிருந்தது. அவரது முழங்கால் கீழ் எலும்பிலும் வியாதி இருந்தது. அதனால் அவர் குனிந்து குனிந்து நடக்க வேண்டியிருந்தது. ஒரு கல்கத்தா டாக்டர் இவருக்கு பென்சிலின் மருந்து கொடுத்து வந்தார். அதை தவிர அவருக்கு இன்சோம்னியா என்ற தூக்கமில்லாத வியாதியும் இருந்தது. எனவே மயக்க மருந்து, தூக்க மாத்திரைகள் இல்லாமல் அவரால் தூங்க முடியாது. ஆனால் ஆர்எஸ்எஸ் வட்டாரத்தில் இதை பற்றி வாயே திறக்க மாட்டார்கள், இது பற்றி பேசுவதே பாவம் என்று நினைத்தார்கள் என்று ஹேமேந்திரநாத் எழுதுகிறார். ஆக கோல்வாக்கர் ஒரு ட்ரக் அடிக்ட். இப்படி உடல்நலம் குன்றிய ஒரு வியாதிக்காரர் ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்க முடியாது. அது அந்த அமைப்புக்கே ஒரு அவமானம் என்பது அவர்கள் அழுத்தமான கருத்து. எனவே கோல்வாக்கரின் இந்த வியாதி விவகாரங்கள் மிகவும் ரகசியமாக மறைத்து வைக்கப்பட்டுள்ளன. கோல்வாக்கர் உடல்நிலை பற்றி அவ்வப்போது ஏடுகளில் ஒரு முறை செய்து வந்தபோது ஆர்எஸ்எஸ்காரர்கள் ஆத்திரமடைந்து அந்த செய்திக்கு உடனே மறுப்பு தெரிவித்தனர். 1970ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் செக்யூலர் டெமோக்ரசி இதழில் கோல்வாக்கருக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று எழுதியவுடன் ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகம் உடனே அதை வன்மையாக கண்டித்து மறுப்பு தெரிவித்தது. பிறகு 1973ஆம் ஆண்டில் பால்ராஜ் மதோ கோல்வாக்கரை கண்டித்துவிட்டு அவரது உடல்நிலை மோசமாக இருக்கிறது என்பதை தெரிவித்தவுடன் உடனே ஆர்கனைசர் பத்திரிகை அதை வன்மையாக மறுத்து எழுதியது. இந்த ஆர்கனைசர் பத்திரிகை ஒரு ஆர்எஸ்எஸ் ஏடு. உடல்நலம் குன்றியிருப்பது என்பது ஒரு தலைவரின் தகுதிக்கு குறைவை காட்டாது. ஆனால் ஆர்எஸ்எஸ்காரர்கள் இந்த பிரச்சனையிலும் எப்படி ஒரு அற்பத்தனமான கண்ணோட்டத்தை கொண்டிருந்தார்கள் என்பதை எடுத்துக்காட்டவே இதை நாம் இன்று சுட்டிக்காட்டினோம். ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பின் நோக்கங்களும் செயல்பாடுகளும் எப்படி போலித்தனமும் முரண்பாடுகளும் இழிதன்மையும் கொண்டதாக இருக்கிறது என்பதற்கு இச்செய்திகளே சான்றுகளாகும். இதிலே இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. கோல்வாக்கரின் இறுதி நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன என்ற உண்மை வெளியே தெரிய ஆரம்பித்தால் அவரின் அடுத்த வாரிசு யார் என்ற ஒரு பெரிய பிரச்சனையாகிவிடும். அந்த பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதும் வாரிசு நியமனம் ரகசியமாகவே வைக்கப்பட வேண்டும் என்பதும் அவர்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது. 1947ஆம் ஆண்டு இந்தியாவில் சுதந்திரம் வர இருந்த நேரத்தில் வெள்ளைக்காரர்கள் நாட்டை விட்டு வெளியேறப் போவதில்லை என்று இவர்கள் நம்பி வந்ததையும், அப்படியே வெளியேறினால் ஆட்சியை தங்கள் கைகளிலே ஒப்படைத்து விட்டு போகப் போவதாக ஆசைக்கனவு கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்ததையும் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி, அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்த அந்த நாளில் இவர்கள் என்ன செய்தார்கள்? நாளைக்கும் மூவர்ணல் தேசிய கொடியை ஏற்றப்பட்ட அதே நாளில் ஆர்எஸ்எஸ்காரர்கள் நடத்திய நாடகம் என்ன? நாட்டுப்பற்றுக்கும் தேச பக்திக்கும் தாங்களே பெறப்படுத்தவர்கள் என்று மார்க்கத்தைக் கொள்வதால் இதை நாம் சுட்டிக்காட்டி கடமைப்பட்டிருக்கிறோம். இதோ பரபரப்பான ஃப்ரீடம் அட் மிட்நைட் என்ற நூலிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து மொழிபெயர்க்கிறோம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பூனா நகரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அங்கும் கொடிதான் ஏற்றப்பட்டது. ஆனால் அது சுதந்திர இந்தியாவின் தேசிய கொடி அல்ல, அது காவி கொடி. 500 ஆண்கள் அந்த இடத்திலே திறந்திருந்தனர். ஐரோப்பாவிலே நடுங்க வைத்த ஹிட்லரின் ஸ்வஸ்திக் கொடியைத்தான் அந்த 500 ஆண்களும் சேர்த்து அந்த பூனா நகரிலே ஏற்றினர். ஹிட்லர் கொடியிலிருந்து மிக சிறிய மாற்றம் மட்டுமே அது செய்யப்பட்டிருந்தது. அந்த கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த ஆரிய சின்னம் அங்கே கூடியிருந்தவர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் என்ற வகுப்புவாத பாலிச அமைப்பை சார்ந்தவர்கள் என்று அந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாடெங்கும் தேசிய கொடி உயர்ந்த அதே நாளில் ஆரிய கொடியை ஏற்றிய கூட்டம் தான் இந்த ஆர்எஸ்எஸ் துரோகிகளின் கூட்டம். அது மட்டுமல்ல, மற்றொரு அதிர்ச்சியூட்டும் தகவலும் அதே நூலில் அடுத்த வரியிலேயே தரப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே கூடியிருந்த ஆர்எஸ்எஸ்காரர்களில் சிலருக்கு ஒரு உத்தரவு பணிக்கப்பட்டிருந்தது. அதற்கு சரியாக 48 மணி நேரத்திற்கு முன் கராச்சியில் மவுண்ட் பேட்டன் அவர்களோடு ஜின்னாவையும் சேர்த்து சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று உத்தரவு பெற்றிருந்தவர்களும் அங்கே கூறியிருந்தனர். அந்த முரட்டுத்தனமான வெறியர்கள் கூட்டம் தங்களை ஆரியர்களின் வாரிசுகளாக எண்ணிக் கொண்டிருந்தது என்ற திடுக்கிடும் தகவலும் அந்த நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்குவது பற்றி பேச்சுவார்த்தை நடத்த வந்த மவுண்ட் பேட்டனை பாகிஸ்தான் தனிநாடு கட்ட ஜின்னாவையும் தீர்த்து கட்ட சதித்திட்டம் போட்டு தோல்வி அடைந்த கலவர கும்பல் தான் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல். மேலும் அந்த நூலில் தொடர்ந்து தரப்பட்டிருக்கிற தகவல்களை கேளுங்கள். அந்த கூட்டம் காந்தியை வெறுத்தது. காந்தியின் அகிம்சை முறையை கோழைத்தனம் என்று அந்த கூட்டத்தினர் கூறினர். முஸ்லிம் மைனாரிட்டிகளோடு சகோதர தன்மை
வேண்டும் என்று காந்தியர் சொன்னதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இந்தியாவுக்குள் நுழைந்த ஆரியர்களின் வாரிசுகளான அந்த கூட்டம் தங்களை கருதி கொண்டது. முஸ்லிம்கள் தனிநாடு பெற்றதற்கு ஒரே காரணம் காந்திதான் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த கூட்டத்திலே முதல் வரிசையை நின்று கொண்டிருந்தவர் நாதுராம் கோட்சே. ஃப்ரீடம் அட் மிட்நைட் நூலின் பக்கம் 273 முதல் 275 கூறப்பட்டிருக்கின்ற தகவல் தான் இதுவரை கூறிவந்த தகவல்கள். ஆமாம், காந்தியரை சுற்றிக் கொண்ட அதே நாதுராம் கோட்சேதான் அன்றைய தினம் 1947 ஆகஸ்ட் 15 ஆர்எஸ்எஸ்காரர்களோடு சேர்ந்து ஆரியர்களின் கொடியை பூனா நகரிலே ஏற்றியவன். அந்த கோட்சே ஒரு பத்திரிகையின் ஆசிரியர். அந்த பத்திரிகையின் பெயர் ஹிந்து ராஷ்டிரா என்பதால் சுதந்திர நாளில் அந்த பத்திரிகையின் தலைநகரத்தை பகுதி கருப்பு மையினால் நிரப்பப்பட்டு வெளிவந்தது. ஆரிய கொடி ஏற்றிய போது முன்வரிசையில் நின்று கொண்டிருந்த நாதுராம் கோட்சே உணர்ச்சி வசப்பட்டு அலறுகிறான். இந்துக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், இந்து பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், இதை மறைப்பதற்கே சுதந்திரம் பேசுகிறார்கள். இத்தனைக்கும் காரணம் காங்கிரஸ் தான், எல்லாவற்றுக்கும் மேலாக காந்திதான் என்று கோட்சே அப்போது அலறுகிறான். ஆதாரம் மேற்குறிப்பிட்ட ஃப்ரீடம் அட் மிட்நைட் என்ற புத்தகம். உடனே நாதுராம் கோட்சே 500 தொண்டர்களோடு சேர்ந்து ஆரிய கொடிக்கு சல்யூட் அளிக்கிறான். குனிந்து தரையை தொட்டு கண்களில் ஒத்திக்கொண்டு என்னை வளர்த்த தாய்நாடு உனக்காக எங்கள் உடல் சாக தயார் என்று பிரகடனப்படுத்துகிறான். அதற்கு பிறகு 5 மாதங்களில் 1948 ஜனவரி 30 அதே நாதுராம் கோட்சே என்ற பார்ப்பனரால் தான் காந்தியார் சுட்டுக் கொல்லப்படுகிறார். காந்தியர் கொலைக்கும் ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கும் உள்ள தொடர்பை அடுத்த கேசத்தில் விரிவாக ஆதாரங்களோடு உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். காந்தியர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு சோதனை காலமாகவே மாறிவிட்டது. ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக மக்கள் தீர்த்து கிளம்பினார்கள். மக்களின் கோபக்கணல் அந்த பார்ப்பன கூடாரத்தை சுட்டுப் பொறுக்கியது. ஆர்எஸ்எஸ் சாக்கள் தாக்கப்பட்டன. முக்கிய பார்ப்பன புள்ளிகளின் வீடுகள் ஆர்எஸ்எஸ் அலுவலகங்களுக்கும் தீ வைத்து கொடுக்கப்பட்டன. ஆர்எஸ்எஸ்காரர்களின் உயிருக்கும் உடமைக்கும் அரசாங்கத்திலே பாதுகாப்பு தர முடியவில்லை. தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் முயற்சியில் ஆர்எஸ்எஸ் தலைமை கவனம் செலுத்த ஆரம்பித்தது. ஆர்எஸ்எஸ்க்கும் காந்தியர் கொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்று சாதிக்க ஆரம்பித்தனர். மிகப்பெரிய தலைவரான காந்தியரின் இழப்பு சோகமானது. அதிர்ச்சி அடைகிறேன் என்று பிரதமர் நேருவுக்கு கோல்வாக்கர் இரங்கல் தந்தி அனுப்பினார். வழக்கமாக நடத்தப்படும் சாகாக்களை இரங்கல் தெரிவிப்பதற்காக 13 நாட்கள் நிறுத்தி வைப்பதாக அறிவித்தனர். ஆனால் இந்த நாடகங்களை எல்லாம் மக்கள் மன்றம் அன்று அங்கீகரிக்க தயாராக இல்லை. அரசாங்கம் ஆர்எஸ்எஸ் அமைப்பை தடை செய்து உத்தரவு பிறப்பித்தது. உத்தரவு பிறப்பித்த தேதி 4/2/1948 அரசாங்கம் பிறப்பித்த அந்த தடை உத்தரவில் கூறப்பட்டுள்ள வாசகங்களே இவர்களை உங்களுக்கு அடையாளம் காட்டிக் கொடுக்கும். இதோ அந்த உத்தரவின் வாசகங்கள். Undesirable and even dangerous activities have been carried on by members of the Sangh. It has been found that in several parts of the country, individual members of the Rashtriya Swayamsevak Sangh have indulged in acts of violence involving arson, robbery, dacoity and murder and have collected illicit arms and ammunition. They have been found circulating leaflets exhorting people to resort to terrorist methods, to collect firearms, to create disaffection against the government and suborn the police and the military. These activities have been carried on under a cloak of secrecy, and the government have considered from time to time how far these activities render it incumbent on them to deal with the Sangh in its corporate capacity. விரும்பத்தகாத இன்னும் ஆபத்தான நடவடிக்கைகளை ஆர்எஸ்எஸ்காரர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆர்எஸ்எஸ்காரர்கள் கொள்ளை, வழிப்பறி, கொலை போன்ற வன்முறைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது. சட்டவிரோதமான பயங்கர ஆயுதங்களை அவர்கள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். வெடிமருந்துகளை சேகரித்து வைத்திருக்கின்றனர். ரகசியமான சுற்றறிக்கைகளை அனுப்பி வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த சுற்றறிக்கைகளில் வன்முறைகளை நடத்துமாறு, வெடிமருந்து துப்பாக்கிகளை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அரசாங்கம், போலீஸ், ராணுவம் ஆகியவைகளை எதிர்த்து போராடுமாறு தூண்டிவிடுகிறார்கள். இந்த நடவடிக்கைகளை ரகசியமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அரசாங்கம் இவைகளை பற்றி அவ்வப்போது பரிசீலனை செய்து கொண்டே இருந்தது. அரசாங்கம் வெளியிட்ட தடை உத்தரவில் இருக்கும் வாசகங்களே இந்த பார்ப்பன வன்முறை கூடாரத்தின் முகத்திரையை கிழித்து காட்டுவதை உணர்ந்து கொள்ளுங்கள். தடை உத்தரவு வந்தவுடன் இந்த வீரர்கள் உத்தரவு மீறி செயல்பட்டார்களா? அப்போதும் அவசர நிலையில் இவர்கள் கடைபிடித்த அதே வீரத்தை தான் பின்பற்றினார்கள். தடை உத்தரவை எதிர்க்க வேண்டாம் என்று முடிவெடுத்தனர். வழக்கமான சாகாக்கள் நிறுத்தப்பட்டு கூடி பேசுவது,
கூலி சாப்பிடுவது என்ற முறைகளை பின்பற்றினர். சிறைக்கு வெளியே இருந்தவர்கள் உள்ளே இருப்பவர்களை விடுதலை செய்வதற்கு கருணை மனு போல துவங்கினர். அமைச்சர்களிடம் காவலை தூக்கி அவர்கள் செஞ்சு கூட்டாட ஆரம்பித்தனர். அந்த காலகட்டத்திலேதான் பிரதமர் நேரு இந்த கூட்டத்தை சந்திக்கவே மறுத்துவிட்டார். பலத்த முயற்சிகளுக்கு பிறகு 1948 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி கோல்வாக்கர் விடுதலை செய்யப்பட்டார். விடுதலையாகி வெளியே வந்த கோல்வாக்கர் RSS மீதான தடையை நீக்குவதற்கு அரசாங்கத்திடம் மன்றாட கேள்வி கூட்டாட ஆரம்பித்தார். அந்த காலகட்டத்தில் கோல்வாக்கர் நேருவுடனும் பட்டேலுடனும் நடத்திய கடித போக்குவரத்துக்கள் ஒரு தனி நூலாகவே வெளிவந்துள்ளது. தங்கள் அமைப்புக்கும் வன்முறைக்கும் தொடர்பே இல்லை என்று இவர்கள் சொல்வதை தான் நம்ப தயாராக இல்லை என்று நேரு தெள்ள தெளிவான பதிலை எழுதியுள்ளார். நாட்டிலே கம்யூனிஸ்ட் கட்சிகளின் அபாயம் இருந்து வருகிறது. பல இளைஞர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியின் வளர்ச்சி பற்றி திடுக்கிடும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே RSS தடை நீக்கப்பட்டால் அரசாங்கத்தோடு ஒத்துழைத்து கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து கலாச்சார ரீதியாக RSS போராடும் என்று கம்யூனிஸ்டுகளை காரணம் காட்டி கோல்வாக்கர் நேருவிடம் மண்டியிட்டு கடிதம் எழுதினார். செப்டம்பர் 24, 1908 எழுதப்பட்ட கடிதம். செப்டம்பர் மாதம் 24, 1948 எழுதப்பட்ட கடிதம். பார்ப்பனர்கள் எப்படி கூச்ச நச்சமின்றி தங்கள் உருவத்தை மாற்றிக் கொள்பவர்கள் என்பதற்கு இந்த கடிதங்களே சான்று பகரும். அதே நாளில் பட்டேலுக்கு கோல்வாக்கர் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில், உங்களிடம் ஆட்சி அதிகார கட்சி இருக்கிறது, எங்களிடம் அமைப்பு ரீதியான ஒரு கலாச்சார கட்சி இருக்கிறது. நமது இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் வளர்ந்து வரும் இந்த கம்யூனிஸ்ட் பேராபத்தை நாம் முறியடித்து காட்ட முடியும் என்று எழுதினார். ஆதாரம் ஜஸ்டிஸ் ஆன் ட்ரையல் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் ஆஃப் குருஜி கவர்மெண்ட் கரஸ்பாண்டன்ட் பக்கம் 8-9. இப்படி ஒரு பக்கம் கடித போக்குவரத்துக்கள் நடந்து கொண்டிருக்கும் போது கையெழுத்து இயக்கத்தையும் மற்றொரு பக்கம் நடத்தின. ஆனால் அதற்கு பொதுமக்கள் ஆதரவு கிடைக்கவில்லை. பிறகு ஆச்சாரியா திருவாராணி தலைமையில் ஜனாதிபதி சமதி என்ற ஒரு புதிய அமைப்பை உருவாக்க முயன்றனர். அதற்கும் மக்கள் ஆதரவு கிடைக்கவில்லை. வேறு வழியில்லாமல் விரக்தி அடைந்து போய் 1948 டிசம்பரில் சத்தியாகிரக போராட்டம் என்று அறிவித்தார்கள். இதற்கும் பொதுமக்களிடமோ அரசிடமோ எந்த மரியாதையும் கிடைக்கவில்லை. RSS